முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. பேசணும் தான், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதை விட முக்கியமா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு யோசனையா இருக்கு. சொல்லணும்னு வந்துட்டு அப்புறம் என்ன யோசனை? என்ன இருந்தாலும் சொல்லுங்க. மனசுல வச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. என்னன்னு? திவ்யாவை உங்க கஸ்டடி கேட்ட. என்ன சொல்றீங்க? எப்ப வந்துச்சு? இன்னைக்குதான். இப்ப வக்கீல பார்த்து பேசிட்டு தான் உடனே உங்களை பார்க்க வந்திருக்கேன். வக்கீல் இப்ப என்ன சொல்றாங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல, ஈஸியா அதை சமாளிச்சிடலாம்ல? இல்லைங்க, பிரச்சனை இருக்கு. என் திவ்யா என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் அம்மானு ஒருத்தி இல்லாம அப்பா கிட்ட மட்டும் பொண்ணு இருக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? திவ்யாவுக்கு தனிச்சு முடிவெடுக்கிற வயசும் பக்குவமும் இல்லையா? திவ்யாவுக்கு பக்குவம் இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவ கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டா, எனக்கு தெரியுங்க. அது நமக்கு தெரியும். ஆனா கோர்ட்டுக்கு பொண்ணோட வயசும் அம்மாவும் தான் பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற பாசம் என்ன தெரியும்? சரி, அப்போ வக்கீல் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றாங்க? அவளுக்கு உடனே அம்மா வேணும்னு சொன்னாங்க. அதுவும் திவ்யாவுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா வேணும்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் திவ்யாவை உங்ககிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசதான் வர சொன்னேன். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நாம 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல. நமக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லைன்னாலும் பெரியவங்க பண்ண முடிவுல இருந்து நம்ம வெளியே வரவும் முடியாது. இப்படியும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போங்கிற மனநிலைமையில தான் சொல்றேன். அதான் இப்படி இன்னும் 3 மாசத்துல நடக்க போற கல்யாணத்தை நம்ம ஏன் முன்னுமே சீக்கிரமா பண்ணிக்க கூடாது? அப்படி நடந்தா திவ்யாவுக்கு அம்மா கிடைச்சிருவாங்க. அப்போ அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க?